கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பாகம் 33. கடந்த 3 பதிவுகளாக சமாரிய பெண் ஒருவரும் இயேசுவும் நிகழ்ச்சி பற்றி பார்த்திருக்கிறோம். இன்று அதன் தொடர்ச்சியை சற்று விரிவாக பார்க்கலாம். சமாரிய பெண் ஒருவரும் இயேசுவும், பாகம் 4. யோவான் நற்செய்தி அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 28 முதல் 39 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். சீடர்கள் தங்கள் கடை கண்களால் விவேகத்துடன் போற்றினாயை பார்த்தார்கள். ஆனால் யாரும் பேசவில்லை. அவள் தன் ஜாடியையும் தண்ணீரையும் மறந்தவளாய் திரும்பிச் சென்றாள். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எங்களை நன்றாக நடத்தினார்கள். இதோ கொஞ்சம் பார்க்கட்டி, ஒலிவக்காய், ஆப்பிள், உமக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளும் என்றார். இயேசு சீடர்களை பார்த்து, நீங்கள் அறியாத உணவு ஒன்று உள்ளது, அதில் கொஞ்சம் அருந்துவேன். அது என்னை ஒரு நல்ல அளவுக்கு தேற்றும். சீடர்கள் கேள்விக்குறியோடு ஒருவரை ஒருவர் பார்த்ததை இயேசு கண்டு, என்னை அனுப்பியவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதும் நான் முடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவாய் இருக்கிறது. ஒருவன் விதையை விதைக்கும் போது அவன் தான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாகிவிட்டது, இனி அறுவடை செய்யலாம் என்று சொல்ல முடியுமா? மிக நிச்சயமாய் முடியாது. என் வேலை முடிந்தது என்று அவன் சொல்லும் முன் எவ்வளவோ வேலை இன்னும் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. அந்நேரம் வரையிலும் அவன் ஓய்வு கொள்ள முடியாது. மத்தியான வெயிலில் இந்த சிறு வயல்களை பாருங்கள். ஒரு மாதத்திற்கு முன்னால் இந்த மண் வெறுமையாகவும் இருண்டதாகவும் இருந்தது. காரணம், அது மழையில் நனைந்திருந்தது. இப்பொழுது பாருங்கள், வெளிரிய பச்சை நிறத்தில் பயிர் மூடுகள் அநேகம் இப்பொழுதுதான் வளர்ந்துள்ளன. சூரியனின் பிரகாசமான வெளிச்சத்தில் அவை இன்னும் கூடுதல் வெளிரி காணப்படுகின்றன. ஆதலால் அவ்வயல்கள் ஒரு வெண் திரையினால் மூடப்பட்டது போல் தெரிகிறது. இந்த பயிர்தான் வருங்கால அறுவடை. அதை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்கள், இன்னும் 4 மாதங்களில் அறுவடை வந்துவிடும். விதைத்தவர்கள் அறுப்பவர்களை அமர்த்துவார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் விதைப்பதற்கு போதும் என்றாலும் அறுவடை செய்ய அநேக மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். ஒரு சிறு சாக்குப்பை தானியத்தை விதைத்தவன் இப்பொழுது அதை சேகரித்து வைக்க தன் களஞ்சியத்தை தயாரிக்க வேண்டும். சில தினங்களின் சம்பாத்தியம் சில மாதங்களுக்கு போதுமானதாய் இருக்கும். ஞான வயல்களிலும் நான் விதைத்ததை அறுவடை செய்கிறவர்கள் என்னோடும் என்னை போலும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் உரிய கூலியையும் தானியத்தையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். என்னுடைய முடிவில்லா ராஜ்யத்தில் வாழ தேவையானதை கொடுப்பேன். நீங்கள் அறுவடை செய்வதே போதும். மிக கடுமையான வேலை எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டேன். அப்படி இருந்தாலும் நான் சொல்கிறேன், வாருங்கள்,
என் வயலில் அறுவடை செய்யுங்கள். என் தானிய கதிர்களால் நீங்கள் உங்களை பாரமாக்கிக் கொள்வதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் களைப்பு சலிப்பு இல்லாமல் எல்லா இடங்களிலும் விதைத்திருக்கிற எல்லா பயிர்களையும் அறுவடை செய்தபின் கடவுளின் சித்தம் நிறைவேறும். நானும் பரலோக எருசலேமில் பந்தி அமர்வேன். இதோ போக்கி நாயுடன் சமாரியர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு கருணை காட்டுங்கள். அவர்கள் கடவுளிடம் வருகிற ஆன்மாக்களாய் இருக்கிறார்கள் என்றார். சமாரியர் இயேசுவை பார்த்து, ராபி, கடவுள் உம்மோடு இருப்பாராக. நீர் ஒரு தீர்க்கதரிசி என்றும் எங்களுடன் பேசுவதை இகழ்ச்சியாக நீர் கருதவில்லை என்றும் இந்த பெண் சொன்னாள். நீர் எங்களுடன் தங்க வேண்டும், எங்களுக்கு போதிக்க மறுக்க கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் யூதேயாவிலிருந்து நாங்கள் துண்டிக்கப்பட்டிருப்பது உண்மையானாலும் அதனால் யூதா மட்டுமே புனிதமானது, எல்லா தப்பறைகளும் சமாரியாவில் தான் இருக்கின்றன என்பது அர்த்தமல்ல. எங்கள் மத்தியில் சில நீதியுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இதையேதான் நான் அவளிடமும் சொன்னேன். என்னையே நான் யாரிடமும் வலிய புகுத்த மாட்டேன். என்னை தேடுகிற யாரையும் தள்ளவும் மாட்டேன் என்றார். சமாரியர் இயேசுவை பார்த்து, நீர் நீதி உள்ளவர், நீர்தான் கிறிஸ்து என்று அந்த பெண் சொன்னாள். அது உண்மையா? கடவுளின் நாமத்தால் எங்களுக்கு பதில் சொல்லும் என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, அவர் நான் தான். மெசியாவின் காலம் வந்துவிட்டது. இஸ்ராயேல் தன் அரசரால் ஒன்று கூட்டப்படுகிறது. இஸ்ராயேல் மட்டுமல்ல என்றார். ஒரு முதியவர் இயேசுவை பார்த்து, அதாவது எங்களைப் போல் தப்பறையில் இல்லாதவர்களின் மெசியாவாக நீர் இருப்பீர் இல்லையா என்று கேட்டார். இயேசு அந்த முதியவரை பார்த்து, மூப்பரே, நீர் இவர்களின் தலைவர் என்று தெரிகிறது. நீர் நேர்மையுடன் சத்தியத்தை தேடுகிறதாகவும் காண்கிறேன். நீர் பரிசுத்த நூல்களை கற்றவராய் இருப்பதால் நான் கூறுவதை கவனியும். எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 3 முதல் 8 வரை உள்ள பகுதியில் எசேக்கியேலுக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசன அலுவலை ஒப்படைத்து சொன்னது எனக்கு சொல்லப்பட்டது. மானிட மகனே, நாம் உன்னை நம்மை விட்டு அகன்று போன கலகக்காரராகிய இஸ்ராயேல் மக்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் விவேகமற்ற முரட்டு குழந்தைகளாய் இருக்கிறார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இவ்வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்வதாக சொல்வாயாக. கலகக்காரராகிய அவர்கள் கேட்பார்களோ, பாவம் செய்வதை விடுவார்களோ என்னமோ. ஆனால் அவர்கள் நடுவில் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டதாக அவர்கள் அறிய வேண்டும். நீயோ மானிட மகனே, அவர்களுக்கு பயப்படாதே. அவர்கள் கேட்டாலும் சரி, தங்கள் துர்க்குணத்தை விட்டாலும் சரி, நம் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல். நீ அவர்களைப் போல் கலக குணமாய் இராமல் நாம் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். நீ வாயை திறந்து நாம் உனக்கு எது கொடுப்போமோ அதை புசி என்றார். அதனால் நான் வந்தேன். நான் என்னையே புகழ்ந்து கொள்வதில்லை. வெற்றியடையும் வீரனாக
வரவேற்கப்படவும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கடவுளின் சித்தம் எனக்கு தேனாய் இருப்பதால் அதை நிறைவேற்ற இதோ வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்வேன் என்றார். முதியவர் இயேசுவை பார்த்து, நித்திய பிதா எங்களை எப்படி நினைக்க முடியும் என்று கேட்டார். இயேசு அவர்களை பார்த்து, என் பிள்ளைகளே, ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்றார். முதியவர் இயேசுவை பார்த்து, யூதாவின் எல்லா ராபிகளும் இப்படி சொல்வதில்லையே என்றார். இயேசு அவர்களை பார்த்து, ஆயினும் அதுவே கர்த்தரின் மெசையா உங்களுக்கு சொல்வது என்றார். முதியவர் இயேசுவை பார்த்து, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தார்கள், அதிலிருந்து சமாரியர்களுடைய ஆன்மாக்கள் கடவுளுக்கு பிரியமற்று போயின. இனி நாங்கள் நன்மையை கடைபிடிப்பதினால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எப்போதும் நாங்கள் கடவுளுடைய பார்வையில் தொழு நோயாளிகளைப் போல்தானே இருப்போம் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் பாகம் 33, சமாரிய பெண் ஒருவரும் இயேசுவும், பாகம் 4 இதோடு நிறைவடைந்தது. இதன் தொடர்ச்சியை சற்று விரிவாக அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.